Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சேம் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், MySQL அண்ட் தென் நம்மளோட டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் போஸ்ட்மேன் யூஸ் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் விட ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம குளோபலி எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ண போறோம். ஆஃப்டர் தட் பில்டர் பேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதுல லேர்ன் பண்ண போறோம். அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்ம எப்படி மேப் பண்றது அதெல்லாம் நார்மல் தான். ஓகேங்களா? சோ இந்த ப்ராஜெக்ட் நீங்க டில் த எண்ட் லேர்ன் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் எண்ட் ஆஃப் தட் நான் ஏன் குளோபல் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன், ஆஃப்டர் தட் ஏன் பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கேன்றது எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஃபார் திஸ் before explaining and moving into the project நான் ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் சிஸ்டம்ன்ற ப்ராஜெக்ட ஸ்டார்டட் spring.ioல நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் டிபெண்டன்சிஸ் நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டேட்டா JPA, ஸ்ப்ரிங் MVC, அதுக்கு அடுத்து MySQL கனெக்டர். தட்ஸ் இட். இதுக்கு அடுத்து நான் வேற எதுவுமே டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணல. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நம்ம ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருந்து வர ரெக்வெஸ்ட் கண்ட்ரோலர் மூலமா சர்வீஸ் லேயர் போய் சர்வீஸ் லேயர் பிசினஸ் லாஜிக் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை டேட்டா பேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ல லாம்பாக்ன்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணல, எல்லாமே நம்ம மேனுவலி எழுதி கிரியேட் பண்ண போறோம். விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இஃப் யூ ஆர் அ பிகினர். அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இஃப் யூ ஆர் அன் இன்டர்மீடியேட், எனக்கு லாம்பாக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது தான் பெஸ்ட் அண்ட் பாலர் பிளேட் கோட்ஸ் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு லெவல்ல இருக்கீங்கன்னா ஓகே லாம்பாக் டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கோங்க. பட் இஃப் யூ ஆர் அ பிகினர், ட்ரை டு டூ இட் வித்வுட் லாம்பாக். பிகாஸ் லாம்பாக் இல்லாம நம்ம கிரியேட் பண்ணும்போது நமக்கு நிறைய அதையே டிபெண்ட் பண்ணாம நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் இந்த டிஃபால்ட் பேக்கேஜ்க்குள்ள என்டிட்டின்ற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். நியூ பேக்கேஜ் என்டிட்டி. ஓகே, சாரி, the name should be on small letter. Rename entity. ஓகே ஓகே. இப்ப இந்த என்டிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் புக்ஸ் டாட் ஜாவான்ற கிளாஸ் கிரியேட் பண்றேன். புக்ஸ்ன்ற கிளாஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேபிள், நம்மளோட என்டிட்டி. ஓகேங்களா? புக்ஸ்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இந்த கிளாஸ நான் டேபிள்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன அனோடேஷன் தரணும்? என்டிட்டின்ற அனோடேஷன் தரணும். ஓகே, இப்போ என்டிட்டின்ற அனோடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு எரர் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா if a class is declared as a entity, then அந்த கிளாஸுக்கு ஃபார் ஷுர் ஒரு பிரைமரி கீ இருக்கணும். நம்ம இன்னுமே எந்த ஒரு காலமே டிஃபைன் பண்ணல. ஒன்ஸ் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிரைமரி கீ எதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பிரைவேட் long id, after that private string title of the book, string title. Okay, after this private அந்த புக்கை யாரு எழுதுனா author, p should be small letter, நான் capital கொடுத்துட்டேன், சாரி. அதுக்கு அடுத்து private அந்த புக்கோட price, private string price of the, sorry, it shouldn't be a string, it is a double, private double price, then private string ஒரு புக் அப்படின்னா ISBN கோடு இருக்கும் இல்லையா, அந்த ISBN-யும் நான் இங்க டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப நான் என்னென்ன ஃபீல்ட் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்டிட்டின்னு ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு என்ன இருக்கணும்? கம்பல்சரியா அந்த கிளாஸ்க்கு ஒரு பிரைமரி கீ இருக்கணும்.
ஆப்வியஸா இந்த ஐடின்றதான் பிரைமரி கீ. ஸோ நான் என்ன பண்றேன், @id ப்ரொவைட் பண்றேன். ஐடின்ற அனோடேஷன் என்ன பண்ணும்னா அந்த ஃபீல்ட பிரைமரி கீயா கன்வெர்ட் பண்ணிரும். ஆஃப்டர் திஸ் பிரைமரி கீயா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதோட வேல்யூ ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ன ஆகணும்னா, நான் ஒரு டேட்டாவை ஆட் பண்றேன்னா இட் ஷுட் இன்கிரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா generated வேல்யூன்ற ஒரு அனோடேஷன் இருக்கு. ஸோ அந்த அனோடேஷன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜெனரேஷன் டைப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேட்டாவை ஆட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 1 இருக்கும். ஆஃப்டர் தட் எகைன் ஆட் பண்ணும்போது +1 which is equal to 2 அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு ஒரு புக்கை நான் ஆட் பண்றேன்னா அதுல கம்பல்சரியா எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா டைட்டில் ஆஃப் த புக் இருக்கணும். எனக்கு ISBN பிரைஸ் ஆத்தர் இல்லைன்னா கூட ஓகே. ஆனா வந்து டைட்டில் ஆஃப் த புக் இல்ல அப்படின்னா இட்ஸ் நாட் கரெக்ட் அண்ட் குட், ரைட்? அதனால எனக்கு இந்த டைட்டில் ஆஃப் த இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்கிற என்டிட்டி படி எனக்கு ஐடி வந்து which is auto generated by a database, டைட்டில் ஆத்தர் பிரைஸ் ISBN நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு டைட்டில் கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன கொடுக்கணும்னா @columnன்ற அனோடேஷன் கொடுத்துட்டு காலம் உள்ளுக்குள்ள ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்குள்ள நான் என்ன பண்ணணும்னா nullable which is equal to false. பை டிஃபால்ட் நீங்க அந்த இடத்துல வேல்யூ கொடுக்கலனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆனா இப்ப எனக்கு அங்க வேல்யூ கொடுக்கலனா அக்செப்ட் பண்ணக்கூடாது, which is கம்பல்சரியா இருக்கணும். அப்படிங்கும் போது nullable is equal to false கொடுக்கணும். அண்ட் தென் அடுத்த சம் மோர் அனோடேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு நான் புக்ஸ்ன்ற என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த புக்ஸ்ன்ற என்டிட்டி எனக்கு டேட்டா பேஸ்ல இந்த புக்ஸ்ன்ற டேபிளா இருக்கக்கூடாது. @table open close curly bracket name equal to open close rounded bracket name equal to இப்ப எனக்கு புக்குன்னு தான் இருக்கணும் அப்படின்னு நான் புக்குன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த டேபிளோட நேம் புக்ஸ்ன்னு இல்லாம புக்குன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்திருக்க என்டிட்டி நேம் தான். இப்ப நான் வந்து என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், புக்ஸ்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்னா இப்ப இந்த ப்ரோக்ராம ரன் பண்ண அப்படின்னா எனக்கு புக்ஸ்ன்ற என்டிட்டி தான் வந்து டேட்டா பேஸ்ல கிரியேட் ஆகும், which means புக்ஸ்ன்ற டேபிள் தான் கிரியேட் ஆகும். எனக்கு புக்ஸ்ன்ற நேம் வேணா, இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு வேற நேம் வேணும் அப்படின்னா @tableன்ற அனோடேஷன் கொடுத்து நேம் இஸ் ஈக்குவல் டு புக்னு கொடுத்தோம்னா இப்ப வந்து புக்குன்ற பேர்ல டேபிள் வந்து நமக்கு டேட்டா பேஸ்ல கிரியேட் ஆயிடும். இப்போதைக்கு நமக்கு இது வேணாம், சோ நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். அந்த சேம் திங் தான் வந்து காலம்க்கும். இப்ப எனக்கு இது ஆத்தர்ன்றதுக்கு பதிலா ஆத்தர் நேம்ன்றது வேணும்னா சேம் திங், காலம் ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் நேம் which is equal to ஆத்தர் நேம், ஆத்தர் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகே, இப்படின்னு கொடுத்தோம்னா இப்ப இந்த ஃபீல்டோட பேரு ஆத்தர், பட் டேட்டா பேஸ்ல இந்த ஃபீல்டோட பேர் என்னவா இருக்கும், ஆத்தர் நேம்னு இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் சம்திங் நம்ம வந்து என்டிட்டிஸ்ல இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இது வேணான்றதால நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப நான் லாம்பாக் யூஸ் பண்ணாதங்காட்டிக்கு நான் தான் வந்து தேவையான எல்லா கெட்டர்ஸ், செட்டர்ஸ், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே ஆட் பண்ணும். கரெக்டா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்றேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா பப்ளிக், ஆஃப்டர் தட் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கணும், which doesn't have any return type, so and parameters-உம் இல்ல. அப்ப நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் நான் பில்டர் பேட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? லாம்பாக்ல நம்ம எப்பயுமே வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டாட் பில்டர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு டாட் செட் டைட்டில், அதுக்கு அடுத்து வந்து டாட் டைட்டில், டாட் ஆத்தர் ஆஃப், டாட் ஆஃப்டர் தட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பில்டுன்னு வந்து கொடுப்போம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பில்டர்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா? இந்த பில்டரை லாம்பாக் இல்லாம நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன், பில்டரோட இம்ப்ளிமெண்டேஷன் தர போறேன். பில்டர் இம்ப்ளிமெண்டேஷன். பில்டர் அப்படிங்கும் போது என்னன்னா which is a chain of, ஓகேவா? செயின் ஆஃப். இப்ப நீங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் புக் டாட் செட் டைட்டில்,
book dot set author, book dot set price, book dot set ISBN. நீங்க என்ன பண்ணலாம்னா book dot title டாட் ஆத்தர் டாட் பிரைஸ் டாட் ஐஎஸ்பிஎன் எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்தா அட் த எண்ட் டாட் பில்ட் ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் இண்டிவிஜுவலி ஒவ்வொரு டைம் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு எனக்கு நாலு ஃபீல்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் டைட்டில் ஆத்தர் பிரைஸ் ஐஎஸ்பிஎன் ஞாபகம் வச்சு நான் பண்ணிடுவேன். ஆனா வாட் இஃப் ஐ ஹாவ் மோர் தேன் 4 5 6 7 8 9 10 அப்ப என்னால பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம வந்து பில்டர்ன்றது லாம்பாக்ல பை டிஃபால்ட்டா இருக்கும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் there is a inner static class, private public static class builderன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஆஃப்டர் தட் இந்த பில்டர் கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, பிரைவேட் ஸ்ட்ரிங் டைட்டில், ஸ்ட்ரிங் டைட்டில், அதுக்கடுத்து private string author, then private double price, then private string ISBN. இது என்னன்னா ஆக்சுவலி வந்து பில்டர் ஆப்ஜெக்டுக்காக டெம்பரவரியா நம்ம கிரியேட் பண்ற ஃபீல்டு. இதுல நான் ஏன் ஐடி கொடுக்கல அப்படின்னா ஐடியை நான் ப்ரொவைட் பண்ண போறது கிடையாது, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ண போறதால அதனால நான் ஐடி கொடுக்கல. இப்ப இந்த ஃபீல்ட் எல்லாம் நான் ஏன் இங்க டிஃபைன் அகைன் பண்ணிருக்கேன், which is a temporary field இந்த பில்டர் ஆப்ஜெக்ட் கோயிங் டு ஹேண்டில். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த டெம்பரவரி ஃபீல்டுக்கு நான் என்ன பண்ண போறேன், செட்டர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, அதுவும் எப்படின்னா செயினிங் மெத்தட்ல செயினிங் செட்டர்ஸ் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். செயினிங் செட்டர்ஸ். இதுக்கு நான் வந்து செட் அப்படின்ற பேர் கொடுக்காம சிம்பிளி இந்த டைட்டில்னா டைட்டில் அந்த மாதிரி கொடுக்குறேன், which is going to return as a builder object. அதனால public builder. ஓகே, public builder, then title அப்படிங்கும் போது டைட்டில். இப்போ வந்து எனக்கு என்ன தேவை, ஸ்ட்ரிங் டைட்டில் நான் வந்து பாராமீட்டரா செட் பண்ண போறேன். ஆஃப்டர் தட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட், then this dot title which is equal to title which is going to be a builder. அதனால நான் என்ன பண்ண போறேன், return this. return thisனா இதுல இருந்து நான் டைட்டில ரிட்டர்ன் பண்ண போறேன். அண்ட் தென் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றையும் நான் வந்து ஆட் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் புக் டாட் டைட்டில், புக் டாட் டைட்டில் எனக்கு என்ன பண்ணும், சிம்பிளி புக் டாட் செட் டைட்டில் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சிம்பிளா என்ன பண்ணிருப்பேன், which is going to return me a void and this dot title which is equal to title. அதை மட்டும் நான் செட் பண்ணிருப்பேன். இப்ப நான் என்ன பண்றேன், நீங்க அதை மட்டும் செட் பண்ணாதீங்க, எல்லா ஃபீல்டையும் செட் பண்ண போறீங்க ஒரே பில்டர் ஆப்ஜெக்ட்ல. அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங் void I am giving it as builder as return type. அண்ட் தென் நேமுமே வந்து டைட்டில்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் இஃப் இட் இஸ் டன் நான் இந்த ரிட்டர்னை திஸ் பண்ண போறேன், இட் இஸ் ரிட்டர்னிங். ஆஃப்டர் தட் நான் வந்து ஆத்தருக்கும் அதே தான் பண்ண போறேன். ஓகே, சேம் திங், பப்ளிக் பில்டர் author which is going to accept a setter என்றதால accept a parameter, அதனால author, return this. After that price, then same thing, return this dot price, return this. அதுக்கு அடுத்து வந்து ISBN-க்கும் அதேதான், this dot ISBN, return this. இப்ப என்னன்னா எல்லாமே வந்து கரண்ட் ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. கரண்ட் ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த பில்டர் வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கரண்ட் ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லா செக்டர்ஸும். தென் அட் த எண்ட் வந்து எனக்கு ஐஎஸ்பிஎனோட முடிஞ்சு போச்சு. இப்ப பில்டருக்கு எனக்கு வந்து ஒரு பில்ட் ஆப்ஜெக்ட் தேவை இல்லையா, which is going to create அந்த பில்ட் ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ண போகுதுன்னா which is going to create the actual book object. ஓகேங்களா? இப்ப இந்த பில்ட்ன்ற மெத்தட் என்ன பண்ண போகுது, going to create a actual book object. ஓகே, இப்ப அது எப்படி பண்றதுன்னா சிம்பிள் பப்ளிக் நம்மளோட புக்கு பில்ட். ஓகே, இப்ப இது என்ன பண்ண போகுதுன்னா புக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண போகுது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி புக்கோட டைட்டில் என்ன, this dot title, புக்கோட ஆத்தர் யாரு, கரண்ட் கிளாஸ் ஆத்தர், பிரைஸ், ISBN, that's it. இதோட நான் வந்து ஆக்சுவல் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டேன் இந்த பில்ட் மெத்தட்ல.
புக்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிருக்கேன். புக்கோட டைட்டில் என்ன? கரண்ட் கிளாஸ் டைட்டில். புக்கோட ஆத்தர் கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆத்தர் தான். அண்ட் தென் கரண்ட் கிளாஸ்னா எதை சொல்றேன்? விச் இஸ் நாட் திஸ் கிளாஸ், விச் இஸ் அ இன்னர் கிளாஸ். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்ப ஒன்ஸ் இட்ஸ் டன், then we need to here நான் என்ன கொடுத்திருக்கேன்? return type is a book. அப்ப நான் என்ன பண்ணும்? return books. அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு அடுத்து ஒன்ஸ் நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த பில்டர் கிளாஸுக்கு வெளியில நான் பில்ட்ன்ற மெத்தட கிரியேட் பண்ண போறேன். அந்த பில்டர் கிளாஸுக்கு வெளியில நான் பில்டர்ன்ற ஒரு மெத்தட கிரியேட் பண்ண போறேன், which is going to be an entry to start a builder. அப்ப எதை அப்படின்னா அதை நான் எப்படி கிரியேட் பண்றது? பப்ளிக் ஸ்டாட்டிக் பில்டர் which is going to return me a builder and builder என்ற மெத்தட். நான் என்ன பண்ணும்? return new builder. சிம்பிள். இப்ப இந்த மெத்தட் தான் என்னது? என்ட்ரி மெத்தட் டு ஸ்டார்ட் பில்டர். இப்ப நீங்க வந்து புக் டாட் பில்டர் அப்படிங்கும் போது இவங்க எங்க போவாங்கன்னா திஸ் இஸ் த ஸ்டார்டிங் மெத்தட். இந்த மெத்தட்ல இருந்து தான் நம்மளோட பில்டர் கிளாஸ் எல்லாருமே ரிட்டர்ன் நியூ பில்டர்ங்கிறது யாரு? நம்ம கிரியேட் பண்ணிருக்க கிளாஸ். இந்த கிளாஸ்ல இருந்து எகைன் வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம பில்டர் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்? ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணல, இன்னும் getter setters கிரியேட் பண்ணல. கரெக்டா? சோ getter setters நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ஜெனரேட் கொடுத்து getter and setter ஹியர் நம்ம எல்லா ஃபீல்டுமே வந்து செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா getter setters கிரியேட் ஆகும். இப்படியும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்து நீங்க மேனுவலா பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஓகே ஃபைன். getter and setter மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோமா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு DTO கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா why we are creating DTO? DTOனா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட். நம்ம எப்ப என்ன ப்ராசஸ் பண்ணாலும் நம்மளோட புக்ஸ் என்டிட்டியா அப்படியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, which is not correct and safe. ஸோ அதனால நான் வந்து DTO கிளாஸ் கிரியேட் பண்ணி நம்மளோட DTO கிளாஸ்ல இருந்து தான் நம்ம வேல்யூஸா யூசர்ஸ்க்கு ஷோ பண்ண போறோம், which is not going to be an entity, which is simply a class. அப்ப இந்த கிளாஸ்ல எனக்கு DTO அப்படிங்கிறது நான் யூசருக்கு என்னென்ன டேட்டாவை ஷோ பண்ணணுமோ அது மட்டும் தான் காமிக்க போறேன். அப்ப எனக்கு இந்த 4 ஃபீல்ட்ஸ் மட்டும் போதும். ஸோ அதை மட்டும் நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கிளாஸ் எந்த அனோடேஷன்ஸும் கேரி பண்ண போறது கிடையாது. ஏன்னா which is not an entity, which is not a service layer, which is not a controller. It is something நான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு என்ன ஷோ பண்ணும், என்னென்ன ஆட்ரிபியூட் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நான் இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். அதுக்காக நான் எந்த ஒரு அனோடேஷனும் ப்ரொவைட் பண்ணல, which is simply a normal class. அதுக்கு நான் என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி getter setters மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, சாரி, இட் ஷுட் பி இன்சைட் அ பேக்கேஜ். நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் நான் அந்த DTO போட போறேன். பேக்கேஜ் DTO drag and drop. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப நான் என்டிட்டியும் கிரியேட் பண்ணிட்டேன், DTOவும் கிரியேட் பண்ணிட்டேன். தென் நான் வந்து டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ரெபாசிட்டரி லேயர் கிரியேட் பண்ணோம். பட் இன்டராக்ட் பண்றதுக்கு ரெபாசிட்டரி லேயர்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்னோட டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணணும். நான் இன்னும் அதை பண்ணல. அப்ப ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசோர்சஸ் ஃபோல்டர்ல அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ், அதோட URL என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். டேட்டா சோர்ஸ் டாட் URL which is equal to நான் வந்து MySQL யூஸ் பண்ண போறேன். அதனால JDBC MySQL 2 கொடுத்துட்டு by default MySQL will run in the local host 3306. ஓகே, ஆஃப்டர் தட் நான் எந்த டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்ண போறேன்? புக்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்
அண்டர்ஸ்கோர் சிஸ்டம். ஓகே, இப்ப ஆப்வியஸா நான் இந்த ப்ரோக்ராம ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா நான் இந்த டேட்டா பேஸா புக்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற டேட்டா பேஸா என் MySQL சர்வர்ல கிரியேட் பண்ணல. அப்ப எனக்கு ஆப்வியஸா எரர் வரும். இந்த எரரை அவாய்ட் பண்றதுக்கு இப்ப நான் வந்து ஒரு 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 அப்ளிகேஷன்ல இப்ப நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் தான் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்ப வந்து நான் கிரியேட் பண்ணிருவேன். பட் வாட் இஃப் நான் பை மிஸ்டேக்கன் கிரியேட் பண்ண மறந்துட்டேன்னா இது எரர் வந்து ஸ்டாப் ஆயிடும். எனக்கு அப்படி ஸ்டாப் ஆக கூடாது. இப்ப டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ணு, அப்படி இருந்துச்சுன்னா அதுல ஒர்க் பண்ணு, அப்படி இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? அப்ப கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா நான் என்ன பண்ணுவேன், கிரியேட் பண்ணுவேன். இப்ப அந்த டேட்டாபேஸ் இல்லைன்னா நான் எரர் த்ரோ பண்ணாம நான் வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுவேன். தென் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் யூசர் நேம் கொடுக்கணுமா? பிகாஸ் எந்த ஒரு டேட்டாபேஸா இருந்தாலும் நீங்க வந்து உள்ள போகும்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் நேம் நான் ப்ரொவைட் பண்ணுமா? என்னோட யூசர் நேம் இஸ் ரூட். ஆஃப்டர் தட் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்ட், அதுவும் ரூட். ஆஃப்டர் திஸ் அனதர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் டிரைவர் கிளாஸ் நேம். ஆக்சுவலா இந்த டிரைவர் கிளாஸ் நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணணுமான்னு கேட்டா விச் இஸ் நாட் அ கம்பல்ஷன், ஆப்ஷனல் தான். ஏன் அப்படி இது ஆப்ஷனல்னு சொல்றேன்னா, இந்த டிரைவர் கிளாஸ் நேம் எப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன டிரைவர் யூஸ் பண்ண போறீங்க? நான் வந்து MySQL தான் யூஸ் பண்ண போறேன். அது ஆல்ரெடி நான் ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் JDBC டேட்டா சோர்ஸ் URL-ல நான் JDBC MySQL-னு ப்ரொவைட் பண்ணிட்டேன். அப்ப இந்த டிரைவர் கிளாஸ் நேம் வேணுமான்னு கேட்டா வேணாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் ஆர் எல்ஸ் வேண்டாம், இட்ஸ் ஆப்ஷனல். இதுக்கு நான் வந்து எப்படி ஆன்சர் ப்ரொவைட் பண்ணலாம்னா MySQL com.mysql.jdbc.driver இந்த டிரைவர் தான் நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லணும். ஆனா நான் தான் ஆல்ரெடி இங்க டேட்டா சோர்ஸ் URL-லயே JDBC:MySQL-னு கொடுத்துட்டேன்ல, தென் இட் இஸ் நீடடான்னு கேட்டா இட்ஸ் நாட் நீடட். ஓகே, after this நான் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ப்ரிங் டாட் JPA டாட் ஹைபர்னேட் டாட் DDL ஆட்டோ. DDL ஆட்டோ அப்படின்னா என்னன்னா, நான் ஏன் இங்க அப்டேட் கொடுக்குறேன்னா, which means நான் ஒவ்வொரு டைம் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணி எகைன் ரன் பண்ணாலும் நீ அந்த ஆல்ரெடி இப்ப டேட்டாபேஸ் இருந்துச்சு அதுல டேபிள் இருக்கு அப்படின்னா சிம்பிளி நீங்க வந்து அதுல நான் பண்ற ஆபரேஷனுக்கு அப்டேட் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னா போதும். இதே நீங்க கிரியேட் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணி ரீரன் ஆகும் போதும் அது வந்து டேட்டாபேஸ்ல டெலிட் பண்ணி எகைன் வந்து நமக்கு எகைன் வந்து என்ன பண்ணும், என்டிட்டி எகைன் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் வேணாம். சிம்பிளி நீங்க வந்து ஒவ்வொரு டைம் நான் அப்ளிகேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் நீங்க சிம்பிள் அப்டேட் மட்டும் பண்ணுங்க. அந்த டேட்டாபேஸோட டேபிள் எல்லாம் டெலிட் பண்றது எதுவுமே பண்ண வேணாம் சொல்றதாலதான் அப்டேட்னு நம்ம கொடுக்குறோம். ஆஃப்டர் திஸ், இப்போ நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க, எனக்கு என்னென்ன SQL query எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னா spring.jpa.showSQL which is equal to true. ஓகே, which is equal to trueனா நம்மளோட கன்சோல்ல என்னென்ன query நம்மளோட சிஸ்டம் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ். இஃப் நீங்க வந்து பிகினர் இல்ல எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணான்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண வேணாம், இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்மளோட டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் நம்ம DTO-வும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப என்னோடது வந்து 8080 பை டிஃபால்ட் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ஸ் எதுல ரன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8080ல தான் ரன் ஆகும். இப்ப எனக்கு 8080 வேணாம், நான் வேற ஏதாச்சும் ஒரு போர்ட்ல ரன் பண்ணோம்னா சர்வர் டாட் போர்ட் பை டிஃபால்ட் 8080, நான் இப்ப 8085 கொடுக்குறேன்னா என் அப்ளிகேஷன் எதுல ரன் ஆகும்னா 8085ன்ற போர்ட்ல தான் ரன் ஆகும். ஓகே, ஹோப் இது வரைக்கும் எந்த டவுட்ஸும் இருக்காது. லெட்ஸ் மூவ் ஆன் டு த அனதர் லேயர்ஸ்.
ஓகேங்களா? இப்ப என்னோட அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா விச் மீன்ஸ் என்னோட புக்ஸ் என்டிட்டி டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ணணும்னா நான் ஒரு லேயர் கிரியேட் பண்ணும் விச் இஸ் அ ரெபாசிட்டரி லேயர். அதுக்கு நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன் ரெபாசிட்டரி. ஓகே, இப்ப இந்த ரெபாசிட்டரி லேயர்ல நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் which is not a class which is a interface. நான் வந்து புக்ஸ் ரெபாசிட்டரின்னு கிரியேட் பண்றேன் புக்ஸ் ரெபாசிட்டரி. ஓகே, இந்த ரெபாசிட்டரி என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா going to extend JPA repository. ஏன் வந்து extends அப்படின்னு கொடுத்திருக்கேன்னா JPA repository is also a interface and books repository ஒரு இன்டர்ஃபேஸ்ன்ற காட்டிக்கு நான் வந்து இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ற காட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். பட் இப்போ இங்க வந்து புக்ஸ் ரெபாசிட்டரின்றது கிளாஸா இருக்கு, JPA repository is an interface அப்படின்னா where we need to give implements. கிளாஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு டிஃப்ரெண்டா இருந்தா நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பேன். இன்டர்ஃபேஸ் கிளாஸ் சேமா இருந்தா I will give it as an extends. And then JPA repository வந்து ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும். உள்ள 2 பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். எந்த கிளாஸ்க்கு நீ இப்ப வந்து என்ன ரெபாசிட்டரியா கிரியேட் பண்ணிருக்க, நான் எந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் புக்ஸ்ன்ற கிளாஸ்க்கு. ஆஃப்டர் தட் புக்ஸ்ன்ற கிளாஸ்ல யாரு இப்போ பிரைமரி கீ, யாரு இப்ப பிரைமரி கீ, ஐடி தான் பிரைமரி கீ. ஐடி பிரைமரி கீ, அவங்களோட டேட்டா டைப் என்ன which is of long. so செகண்ட் பேராமீட்டர் டேட்டா டைப் ஆஃப் த பிரைமரி கீ லாங். அவ்வளவுதான். இப்ப நம்ம JPA ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியாச்சு விச் மீன்ஸ் என்னால இப்ப வந்து புக்ஸ் என்டிட்டியை வச்சு ஒரு டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். சிம்பிள். ஓகே ஓகே, இப்ப நான் ரெபாசிட்டரி கூட இன்டராக்ட் பண்றதுக்கு டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா there should be a layer which has all the business logic. அந்த லேயர் தான் என்னது சர்வீஸ் லேயர். சோ நம்ம சர்வீஸ் லேயர் கிரியேட் பண்ண போறோம். இப்ப சர்வீஸ் லேயர் வந்து நம்ம எங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the same thing நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேக்கேஜ்க்குள்ளதான் இந்த சர்வீஸ் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிஃபால்ட் பேக்கேஜ்ல நான் வந்து சர்வீஸ் பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். பேக்கேஜ் சர்வீஸ் என்டிட்டி சர்வீஸ். ஓகே, இப்ப சர்வீஸ் பேக்கேஜ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி எனக்கு என்னென்ன மெத்தட்ஸ் தேவையோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் இங்க ப்ரொவைட் பண்ண போறேன். சோ ஜாவா கிளாஸ் இன்டர்ஃபேஸ் which is a books service interface or else book service னு மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்ப வந்து which is not going to be a service layer. இங்க நான் என்னென்ன மெத்தட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் இங்க டிக்ளேர் பண்ண போறேன் which is not going to be an implementation. அதனால எந்த அனோடேஷனும் ப்ரொவைட் பண்ணல. இப்போ எனக்கு என்னென்ன மெத்தட்ஸ் தேவை, I want to add a book. After that I want to get all books and then based on the ID எனக்கு book வேணும். After that book update பண்ணணும், then delete பண்ணணும். இந்த 5 மெத்தட்ஸும் எனக்கு தேவை. சோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் இங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். இப்போ புக்க ஆட் பண்றேன் அப்படின்னா which is going to return me a book. So book add book books add book. நான் இப்ப வந்து என்ன பாஸ் பண்ண போறேன் பாராமீட்டர்ல புக் DTO பாஸ் பண்ண போறேன். சோ இங்க நான் கிளாஸ் DTO கொடுத்திருக்கேன். I need to rename book DTO. நேமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளி நம்ம DTO கொடுத்தா இப்ப நான் ஒரு கிளாஸ் தான் வச்சிருக்கேன். சோ அப்ப வந்து ஓகே. ஆனா இதே வந்து நான் நிறைய கிளாஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா புக் DTOன்னு சொன்னா அது வந்து which is not அவ்வளோ கரெக்டா இருக்காது. ஸோ நேமிங் கரெக்டா கொடுத்துடணும். ஆஃப்டர் திஸ் வந்து நான் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் கெட் ஆல் புக்ஸ்னா which is going to return me a list of books. ஸோ
லிஸ்ட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். get all books which is not going to accept any parameter. ஏன்னா நான் வந்து சிம்பிளி இருக்கிற எல்லா புக்ஸையும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்ல போறேன். ஆஃப்டர் தட் வந்து get book by id. so get book by id நான் ஐடியை பாஸ் பண்றேன். தென் எனக்கு என்ன மெத்தட் வேணும், update book by id வச்சு அப்டேட் பண்றேன். ஆஃப்டர் திஸ் நான் பேராமீட்டரா ஐடி அக்செப்ட் பண்ணுவேன் அண்ட் தென் புக் accept பண்ணுவேன், book DTO. then delete book by id which is going to return a void. then this 5 மெத்தட் எனக்கு தேவை. அது எல்லாமே நான் இங்க வந்து இன்டர்ஃபேஸ்ல டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்வீஸ் பேக்கேஜ்க்குள்ள நான் ஒரு புது பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறேன் which is going to be an IMPL. ஓகே, இந்த IMPL பேக்கேஜ்க்குள்ள நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன் which is a book service IMPL. books service IMPL. ஓகே, இந்த IMPL கிளாஸ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இது வந்து இன்டர்ஃபேஸ், புக் சர்வீஸ்ன்றது இன்டர்ஃபேஸ், இந்த IMPL சர்வீஸ் இஸ் a கிளாஸ். அப்ப நான் என்ன பண்ணணும்னா which is opposite, அதனால இன்டர்ஃபேஸ்ன்றதால இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்ட் கொடுத்து இங்க ஒரு எரர் வருது. அந்த எரர் மேல ஹோவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா கொடுத்திருக்க எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாத எல்லா மெத்தட்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். தென் அந்த 5 மெத்தட்ஸுக்கும் நமக்கு ப்ரொவைட் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் லேயர், சர்வீஸ் கிளாஸ், ரைட்? சோ அதனால சர்வீஸ்ன்ற அனோடேஷன் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். டன். ஆஃப்டர் திஸ் இப்போ இந்த கிளாஸ் எனக்கு யார் கூட இன்டராக்ட் பண்ணணும், இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரெப்போசிட்டரி கூட இன்டராக்ட் பண்ணணும். அப்ப நான் பிரைவேட் ஃபைனல் புக் ரெப்போசிட்டரின்னு கொடுத்துட்டு இப்ப நான் ஒரு வேரியபிள ஃபைனல்னு டிஃபைன் பண்ண அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வேல்யூ அசைன் பண்ணணும். ஏன்னா ஃபைனல் அப்படின்னா ஒன்ஸ் நான் வந்து அதை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அதை எங்கேயுமே நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சோ நான் இதை என்ன பண்றேன், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேல்யூ ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். why it is constructor injection னா நான் சிம்பிளி ரெப்போசிட்டரிக்கு வந்து ஒரு அட்ரிபியூட், ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி அத நான் என்ன பண்ணிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். கரெக்டுங்களா? அப்ப அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. நமக்கு நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், செட்டர் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபீல்ட் இன்ஜெக்ஷன்லாம் இருக்கு. பட் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் ஏன் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைனல் அப்படின்னா ஒன்ஸ் டிக்ளேர்ட்னா ஒன்ஸ் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் தென் why it is always நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, whenever ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுனுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் ஆயிடும். ஸோ அட் த டைம் இட் செல்ஃப் நமக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் நடந்துரும். கரெக்டா? ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபர் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன். வேணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுள்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. பட் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஒன். ஓகே ஓகே, இப்ப புக் டிடிஓ, இப்ப ஆட் புக்ஸ்ன்ற மெத்தட்ல இப்ப நான் புக் ஆட் பண்ண போறேன். ஹியர் இட் இஸ் அ புக் டிடிஓ. இந்த புக் டிடிஓவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சிம்பிள் புக்ஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். புக்ஸ் ஈக்குவல் டு நியூ புக்ஸ். இப்ப இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, புக்ஸ்ல நான் வந்து ஆல்ரெடி வந்து பில்டர்னு இந்த புக்ஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பில்டர்ன்ற மெத்தட் வச்சிருக்கேன். இந்த பில்டருக்குள்ள போனீங்க, இந்த பில்டர் ரிட்டர்ன் டைப் இல்லையா, இந்த பில்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த எண்ட் பில்டுங்கும் போது என்ன பண்ணிருக்கேன், நானே வந்து புக்ஸுக்கு ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணிருக்கேன், அதோட வேல்யூஸையும் செட் பண்ணிருக்கேன். சோ நான் வந்து இயர்லியர் ப்ராஜெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட்ல டிடிஓவை நார்மல் கிளாஸா கன்வெர்ட் பண்ணிருப்பேன், நார்மல் கிளாஸை டிடிஓவா கன்வெர்ட் பண்ணிருப்பேன். நான் எதுவுமே பண்ணல. இங்க டிடிஓ இருக்கு, புக் டிடிஓன்னு இருக்கு. நான் இந்த புக் சர்வீஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இங்க இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ புக் ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன், புக் டாட் பில்டர் என்ற கிளாஸை பில்டர் என்ற மெத்தடை கால் பண்ண போறோம். சாரி, புக்ஸ் டாட் பில்டர் என்ற மெத்தடை கால் பண்ணி அந்த புக்ஸ் டாட் பில்டர்ல டாட் டைட்டில்ன்ற ஒரு செட்டர் காமிச்சோமா, அந்த செட்டர்ல நான் என்ன பண்ணுவேன், புக் டிடிஓ டாட் கெட் டைட்டில், அந்த டைட்டிலை வாங்கி இங்க பாஸ் பண்ணுவேன். எகெயின் டாட் டைட்டில், சாரி டாட் ஆத்தர்
book DTO dot get author. After this again dot, then author க்கு அடுத்து என்ன இருக்கு, price. So price dot book DTO dot get price. After this dot ISBN. So ISBN book DTO dot get ISBN. சிம்பிள். இப்ப நான் என்ன பண்ணுனா, சிம்பிளா இதுக்கு அடுத்து நான் பில்டுன்ற மெத்தட கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பில்டுன்ற மெத்தட் இதுக்கு இந்த புக்ஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ணிடும். ஓகே, ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ரெபாசிட்டரி டாட் சேவ் புக்ஸ், அவ்வளவுதான். தென் this is the main thing நம்ம ஏன் பில்டர் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க லாம்பாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா simply there is an annotation called as @builder. இந்த மாதிரி நம்ம வந்து மெத்தட் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பட் ஏன்னா இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா this is how it will workன்றது நமக்கு தெரியணும். அதனாலதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆஃப்டர் திஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல நெக்ஸ்ட் என்னது, ஆட் புக்கு அடுத்து கெட் ஆல் புக்ஸ். கெட் ஆல் புக்ஸ் வந்து சிம்பிள், ரெபாசிட்டரியில நம்ம வந்து ரிட்டர்ன் புக் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல், அப்ப நமக்கு எல்லா புக்ஸும் கிடைச்சிடும். புக் பை ஐடி. இப்ப இந்த புக்ஸ் பை ஐடியில இங்க என்ன பண்ண போறோம்னா, நான் ப்ரொவைட் பண்ற புக் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த புக்கு ப்ரொவைட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு எரர் த்ரோ பண்ணும். கரெக்டா? இங்க நீங்க வந்து 2 டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் square bracket and end square bracket. இப்ப which is going to return an optional, அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிடுறேன் java.util. ஓகே, இப்ப இது ரிட்டர்ன் பண்ண போது அப்படிங்கும்போது ரிட்டர்ன் புக் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி. இப்ப அந்த புக் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணோம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், நமக்கு வந்து ஒண்ணுமே கொடுக்காது. பட் இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஆப்ஷனல் நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளி நம்ம வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ண போறோம். இப்ப இந்த ஃபைண்ட் பை ஐடி மேல ஹோவர் ஆன் பண்ணீங்கன்னா இப்ப ஓகே, இப்ப நான் ஆப்ஷனல் ஆஃப் புக்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்ப எரர் போயிடுச்சு. ஆனா இப்ப எனக்கு இந்த ஆப்ஷனலா வேண்டாம், புக் இருந்துச்சுன்னா அதை ப்ரொவைட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுங்கன்னு சொல்லணும்னா அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபைண்ட் இஃப் புக் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி, புக் இருந்தா பண்ணுங்க, ஆர் எல்ஸ் த்ரோ. ஓகே, அப்படி இல்லைன்னா த்ரோ பண்ணுங்க. நான் வந்து ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் எழுத போறேன், நியூ புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனுக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன், புக் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஐடி, புக் நாட் ஃபவுண்ட் வித் ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிளஸ் நான் வந்து வாங்கின ஐடியா பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப இந்த புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ன்ற கிளாஸ் என்கிட்ட இல்ல. அப்ப அந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணுமா? சோ அதை நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸெப்ஷன் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ பேக்கேஜ் எக்ஸெப்ஷன். ஓகே, இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், எனக்கு என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் வேணுமோ அந்த எக்ஸெப்ஷன்லாம் இந்த கிளாஸ்க்குள்ள ப்ரொவைட் இந்த பேக்கேஜ்க்குள்ள தான் கொடுக்க போறேன். அப்ப புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டில் நான் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, சோ இம்போர்ட் கிளாஸ் இம்போர்ட் ஆயிடுச்சு. இங்க நான் வந்து ஒரு பாராமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்கேன், அந்த வேல்யூ அக்செப்ட் பண்றதுக்கு அங்க எந்த கன்ஸ்ட்ரக்டருமே இல்ல. சோ நான் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணோம், பப்ளிக் புக் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இன்சைட்ல வந்து நான் வந்து ஒரு மெசேஜை கேட்ச் பண்ண போறேன், ஐ மீன் வாங்க போறேன். சோ ஸ்ட்ரிங் மெசேஜ். ஓகே, இந்த மெசேஜ் நான் வாங்கினதையும் அதை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சிம்பிள், இதோட சூப்பர் கிளாஸ் எல்லா கிளாஸுமே யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரன் டைம் எக்ஸெப்ஷனா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம என்ன பண்றோம், ரன் டைம் எக்ஸெப்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்றோம். இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷன்ல தேர் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம வாங்கின மெசேஜை பாஸ் பண்ணணும். சிம்பிள், தட்ஸ் இட். இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்,
ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணி அந்த எக்ஸெப்ஷனை இங்க நான் வந்து த்ரோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப என்னோட எரர் முடிஞ்சிருச்சா? ஓகே, இங்க எகைன் என்ன எரர்? ஆர் எல்ஸ் த்ரூ unexpected. Sorry, which is going to accept a lambda function. நான் வந்து lambda function கொடுக்காம நார்மலா கொடுத்திருக்கேன். ஓகே, now error went. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நான் அப்டேட் புக் பை ஐடி தி சேம் திங். நான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ஐடி நான் வந்து புக்கை கெட் பண்ணணும். கரெக்டா? சோ நம்ம வந்து இதையவே கூட எழுதிக்கலாம். இப்ப புக் அங்க ஃபைண்ட் ஆகல அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஒருவேளை ஃபைண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாம சிம்பிளி புக்கோட டேட்டாவை ஃபிட் பண்ண போறோம். ஓகே, புக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வாங்குறத நான் என்ன பண்ணும்? ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். புக்ஸ் புக் which is equal to ஓகே. இப்ப இந்த புக் டாட் செட் டைட்டில் book DTO get title, அடுத்து author, அடுத்து price, then ISBN. சிம்பிள். நான் கிரியேட் பண்ண மாதிரியே தான் பண்ணிருக்கேன். ஆனா அப்டேட்ன்றது என்ன பண்ணுவேன்? பேஸ்ட் ஆன் த ஐடி நான் வாங்கி சிம்பிளி அதை அப்டேட் பண்ணிருக்கேன். ஐடி பேஸ் பண்ணி புக் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அதை வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள்ல செட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும்? சேவ் பண்ணும் ரெபாசிட்டரியில. கரெக்டா? சோ ரிட்டர்ன் புக் ரெபாசிட்டரி டாட் சேவ் புக். அவ்வளவுதான். இப்ப டெலிட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும்? சிம்பிளி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கெட் பை ஐடி சேம் திங், புக் which is equal to which is books, not book, books. ஓகே, இப்ப ஐடி, இந்த ஐடி படி புக் இருந்துச்சுன்னா அதை கெட் பண்ணி புக் டாட் புக் ரெபாசிட்டரி டாட் டெலிட் ஆஃப் புக்ஸ். தட்ஸ் இட். which is going to return me nothing. அதனால void. ஓகே, டன். இப்ப நான் வந்து சர்வீஸ் லேயர் கிரியேட் பண்ணிட்டேன். சர்வீஸ் லேயர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரைட்டாவே சர்வீஸ் லேயருக்கு வருமான்னு கேட்டா கிடையாது. which is going to ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட் எங்க போகும்? என்னோட ரெபாசிட்டரி லேயருக்கு போகும். ரெபாசிட்டரி கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலர்ல இருந்தா சர்வீஸ் லேயருக்கு வரும். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்ணும்? கண்ட்ரோலர் பேக்கேஜ் கிரியேட் பண்ணணுமா? அப்ப நியூ பேக்கேஜ் கண்ட்ரோலர். ஓகே, இப்ப இந்த கண்ட்ரோலர்ல நான் வந்து என்ன பண்ண போறேன்? புக்ஸ் கண்ட்ரோலரா? அப்ப அந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஜாவா கிளாஸ் புக்ஸ் கண்ட்ரோலர். இப்ப இந்த புக்ஸ் கண்ட்ரோலர்ல தான் நம்ம வந்து பிசினஸ் லாஜிக் எல்லாம் இருக்கு. நம்ம வர்ற யூசரோட ரெக்வெஸ்ட கெட் பண்ணி எந்தெந்த மெத்தடுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணுன்றதெல்லாம் இந்த கண்ட்ரோலர் லேயர் தான் ஒர்க் பண்ண போகுது. ஓகே, இப்ப இந்த கண்ட்ரோலர் கிளாஸ நம்ம அனோட்டேஷன் ப்ரொவைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஆஃப்டர் தட் இப்ப நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8085 கொடுத்திருக்கிறது ஓவராலா அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும்போது நம்ம அப்ளிகேஷன் லோக்கல் ஹோஸ்ட் 8085ல ரன் ஆகும். இப்ப அந்த 8085ல இருந்து இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலருக்கு நான் வரணும் அப்படின்னா என்ன மேப்பிங் கொடுக்கணும்? சோ ரெக்வெஸ்ட் மேப்பிங் open close rounded bracket inside double quotes /API /books na இந்த controller class க்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்றேன். After this, once it's done, நான் வந்து controller class create பண்ணிட்டேன். இந்த controller class யார் கூட பேசணும்? service class கூட பேசணுமா? அப்ப நான் என்ன பண்ணும்? சேம் திங் நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ண போறேன். book service class கூட பேசணும். book service. ஓகே, இப்ப இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகே ஃபைன். இப்ப ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ஆட் புக் அப்படிங்கும் போது என்னது? which is going to be a post. நான் வந்து ஒரு விஷயத்த கொடுக்க போறேன், அத வந்து எடுத்து நம்ம டேட்டா பேஸ்ல ஆட் பண்ண போறோம். which is a post mapping. நான் கொடுக்க போறேன், அப்ப அது வந்து post mapping. இப்ப இந்த மெத்தட் is going to be a post mapping. book which is going to return a books. After this, add book.
இப்ப நமக்கு உள்ள யார பாஸ் பண்ண போறோம்? புக் டிடிஓவை பாஸ் பண்ண போறோமா இல்ல புக்க பாஸ் பண்ண போறோமா? புக் டிடிஓவை தான் பாஸ் பண்ண போறோம். சோ புக் டிடிஓ ஓகே. ஏன் புக் டிடிஓவை பாஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் என்னோட என்டிட்டியோட விசிபிலிட்டி யாருக்கும் இருக்கக்கூடாது. புக் டிடிஓல எனக்கு என்னென்ன தேவையோ, யூசருக்கு நான் எதை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் நான் அந்த ஃபீல்ட மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த இதை மட்டும் தான் நம்ம யூசர் கிளைண்ட்டுக்கு விசிபிளா இருக்க போகுது. சோ புக் டிடிஓ ஓகே. இப்ப இது சிம்பிளி விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ ஆட் புக். நம்ம ஆல்ரெடி புக் சர்வீஸ் கிளாஸ்ல ஆட் புக்ன்ற ஒரு மெத்தட் எழுதி வச்சிருக்கோம். அதுதான் ரிட்டர்ன் பண்ண போதும். அந்த புக் மெத்தட் என்ன பண்ணிருக்கு? புக்ஸ் ரிட்டர்ன் பண்ண போது சேம் திங் நம்மளும் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் சிம்பிளி 200 அண்ட் ஆல், நான் என்ன பண்ண போறேன்? ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்து ரிட்டர்ன் டைப்பா வச்சுக்க போறேன். இப்ப ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னா சிம்பிளி ஒண்ணுமே கிடையாதுங்க. which is going to return means இப்ப கிரியேட்டட்னா கிரியேட்டட், ஓகேனா ஓகேன்ற நான் எனக்கு என்ன கஸ்டம் வாட் டு சே 404 நாட் ஃபவுண்ட், இந்த மாதிரி எனக்கு தேவையான கஸ்டம் நம்பர்ஸ நான் வந்து ரெஸ்பான்ஸ் கூட ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே, சோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியா நான் இது பண்ணிருக்கேன். இப்ப சிம்பிளி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, புக்ஸ் saved books equal to add book. இப்ப நான் ஆட் பண்ணிட்டேன். இங்க instead of doing this response entity dot okay ன்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகே, இப்ப இது சேவ் ஆயிடுச்சுன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி gives a okay அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, which means I have a control over what is the status code எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இதை இப்படியும் பண்ணலாம். or else simply return new response entity. ஓகே, இந்த என்டிட்டிக்குள்ள நம்ம இந்த மாதிரியும் ப்ரொவைட் பண்ணலாம். which means entity இந்த நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள which is going to accept two parameters. ஒன்னு வந்து நான் எந்த மெத்தட கால் பண்ண போறேனோ அந்த மெத்தடு, ஆஃப்டர் தட் என்ன HTTP ஸ்டேட்டஸ் எனக்கு வேணுமோ அந்த ஸ்டேட்டஸையும் நான் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, இப்ப which is going to be a post mapping @post mapping சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். that's it. ஆஃப்டர் திஸ் அதுக்கு அடுத்த மெத்தட் என்னது? கெட் ஆல் புக்ஸ். கரெக்டுங்களா? அப்ப விச் இஸ் கெட் ஆல் புக்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு என்னோட சிஸ்டம் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் மீ சம்திங். அப்ப நான் வாங்க போறேன் அப்படிங்கும் போது விச் இஸ் அ கெட் மேப்பிங். ஸோ பப்ளிக் சேம் திங் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ அ லிஸ்ட் ஆஃப் புக்ஸ். ஓகே, அண்ட் தென் கெட் ஆல் புக்ஸ். ஓகே, இப்போ இதுவும் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்ப நான் என்ன பண்றேன்? ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஓப்பன் ஆங்குலர் பிராக்கெட் ஆஃப்டர் திஸ் புக்ஸ் நான் வந்து க்ளோஸ் ஆங்குலர் பிராக்கெட். தட்ஸ் இட். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சேம் திங் ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி கெட் ஆல் புக்ஸ் கால் பண்ணுங்க. HTTP ஸ்டேட்டஸ் வந்து ஓகே. ஓகே, அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் த ஐடி எனக்கு புக்ஸ் வேணும். based on the ID எனக்கு புக் வேணும். before this it is a get mapping @get mapping. based on the ID எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஐடி ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்க எனக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும்? புக் ப்ரொவைட் பண்ணும் which is a get mapping. ஓகே, இப்ப public void not void which is going to return me a books find book by ID long which is of data type வந்து long நம்மளோட ID. ஓகே, தென் இதுவும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி தான் ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் டைப் ஆங்குலர் பிராக்கெட் அட் த எண்டோ ஆங்குலர் பிராக்கெட். தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணணும்? பேஸ்ட் ஆன் த ஐடி எனக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணணும். இங்க வந்து எரர் வந்துச்சுன்னா இந்த சர்வீஸ் கிளாஸ்லயே அதை ஹேண்டிலும் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபைன் பை ஐடி அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நம்ம எரரும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால அதை இங்க நம்ம கொடுக்க வேணாம். நம்ம வந்து சிம்பிளி ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி
open close. எந்த மெத்தட கால் பண்ண போறோம்? book service dot find by id get book by id. நம்ம ஐடியா பாஸ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்க போறோம். before this, which is a get mapping. Okay. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் மேப்பிங்னா இந்த புக் டிடிஓவை நான் பாஸ் பண்ண போறேன், which is a request body. நான் அந்த annotation ப்ரொவைட் பண்ண மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். request body. ஓகே, இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் திஸ் இப்ப இந்த ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடியை நான் இங்க என்ன பண்ண போறேன், which is going to pass as a path variable. இந்த வேரியபிள் தான் வந்து இங்க ஐடியா கேட்ச் ஆகி நமக்கு வரப்போகுது. ஸோ இட் இஸ் அ பாத் வேரியபிள். அந்த அனோட்டேஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும். ஃபைன். இப்ப நான் 3 மெத்தடுக்கு கண்ட்ரோலர் எழுதியாச்சா. ஆஃப்டர் திஸ் அப்டேட் மீன்ஸ் which is a புட் மேப்பிங். புட்டுன்னு சொல்லலாம், போஸ்ட்னு சொல்லலாம், பட் அப்டேட்டுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம புட்டு தான் சொல்லணும். ஸோ பப்ளிக் which is going to return me a books. So response entity which is going to return me simply books and update book by id. And ஐடின்றது நம்ம பாத் வேரியபிள். தென் நம்ம புக் டிடிஓவை ரெக்வஸ்ட் பாடியா ஷேர் பண்ண போறோம். ஸோ @path variable long id and books TTO பாஸ் பண்ண போறோம். இவங்க யார கால் பண்ண போறாங்க? return new response entity book service dot update by id, and if it is done, it will return a okay, which is going to be a put mapping. So put mapping யார பேஸ் பண்ணி? ஐடியா பேஸ் பண்ணி. ஸோ இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் வந்து பேக்ஸ்லாஷ் ஐடியா ப்ரொவைட் பண்றேன், which is a path variable also. நான் இங்க வந்து annotation ப்ரொவைட் பண்றேன். ஆஃப்டர் திஸ் delete mapping delete based on the id. இது வந்து which is not going to return me a null, which is going to return me. இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த ஐடி படி புக் இல்லைன்னா எனக்கு வந்து புக் நாட் ஃபவுண்ட்னு வரும். அப்படி இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணும். அப்ப டெலிட் பண்ணிருச்சுன்னா which will return me book deleted successfully. அப்ப ரெஸ்பான்ஸ் என்டிட்டி of string. Okay, then delete book by id path variable ஐடியா வாங்கிட்டோம். புக் சர்வீஸ்ல இருந்து நம்ம delete பண்ணிட்டு return simply new book dot return new response entity return new response entity book deleted successfully https status. Okay, which is a delete mapping. So அதனால நம்ம @delete mapping provide பண்ணிட்டு, which is going to delete a particular id book தான். அதனால backslash open curly bracket id. That's it. இப்ப இங்க நான் வந்து ஒரு புக் நாட் ஃபவுண்ட்னு ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணேன் இல்லையா. இந்த எக்ஸப்ஷனை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்ன்ற கிளாஸை கிரியேட் பண்ணி அங்க ப்ரொவைட் பண்ண போறோம். வை? பிகாஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் என்ன சொல்றது, ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணோம். அதுல சில அனோட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். which is a global exception handler. இப்ப இந்த கிளாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம குளோபலி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, இந்த கிளாஸ் நான் என்ன அனோட்டேஷன் ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ். வாட் இஸ் மீன் பை திஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வேளை புக் வந்து ஃபவுண்ட் ஆகல அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் வில் த்ரோ அ எக்ஸப்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப், இப்ப புக் பை ஐடின்னு இருக்கு. இப்ப இந்த கண்ட்ரோலர் வந்து வில் த்ரோ அன் எக்ஸப்ஷன். ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் எப்படி போகும், ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் கண்ட்ரோலருக்கு போகும், கண்ட்ரோலர் சர்வீஸ் கூட பேசும். இந்த சர்வீஸ்ல தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். கரெக்டா?
இந்த சர்வீஸ்ல எங்க எக்ஸெப்ஷன் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம், புக் நாட் ஃபவுண்ட்ன்ற எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிருக்கோம். இப்ப கண்ட்ரோலர்ல அப்பனா வந்து என்னவா அர்த்தம், நான் கொடுக்குற ரெக்வஸ்ட் சர்வீஸ் தான் எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுதுன்னா எனக்கு தெரியாது. கண்ட்ரோலர் மூலமா போறதால கண்ட்ரோலர் எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. கரெக்டா? இப்ப அட்ரேட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் அப்படின்ற அனடேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா கண்ட்ரோலரையும் செக் பண்ணும். எனி எக்ஸெப்ஷன் ஹேப்பன்ஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணும். ஓகேங்களா? குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ன்ற ஃபைல் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து சிம்பிளி இந்த எக்ஸெப்ஷன் புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கொடுக்கும்போது விச் வில் நாட் எப்படி சொல்றது, கரெக்டான ரெஸ்பான்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணாம சம்ஹவ் மெஸ்ஸியா இருக்கும். இப்ப நான் குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஹெச்டிடிபியா ஐ மீன் எப்படி சொல்றது, அந்த எக்ஸெப்ஷன் வரும் இல்லையா, அந்த எக்ஸெப்ஷனா ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸா கரெக்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்குதான் நம்ம இந்த வந்து குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ணிருக்கேன், புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? அந்த எக்ஸெப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு மெத்தட் எழுத போறேன், பப்ளிக் which is going to return me a response entity and in this entity எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்ண போகுது which handles book not found exception. ஓகே, ஆஃப்டர் திஸ் இதுக்குள்ள நான் என்ன பேராமீட்டரா பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனை பாஸ் பண்ண போறேன். புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அண்ட் இ. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆயிடுச்சுன்னா ஐ மீன் இந்த எக்ஸெப்ஷன் ஒருவேளை வந்துருச்சு, இன்கேஸ் நான் இதை ஹேண்டில் பண்ணணும். அப்ப அதை ஹேண்டில் பண்ணணும்னா ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, அந்த மெசேஜை வாங்கி HTTPS நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணும். இது எந்த கிளாஸ்ல இருக்குன்னு நான் சொல்லணும்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ன்ற மெத்தடை கால் ஐ மீன் அனோடேஷன் ப்ரொவைட் பண்ணி புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ன்ற கிளாஸ்ல இந்த புக் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ன்ற கிளாஸ் தான் இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போகுதுன்னு நான் சொல்லணும். ஓகே, இப்ப நான் வந்து ஜென்ரலா ஒரு எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா நார்மல் அதே மாதிரி நான் எழுதின மெத்தட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் which is going to return me a response entity. Okay, and this one is going to provide us same string handles general exception. Okay, which here it is going to have a exception ex, then open close curly bracket. After this simply நம்ம ஆல்ரெடி எழுதின மாதிரி return new response entity which is internal server error னு கொடுத்தாலும் ஓகே. ex dot instead of this நீங்க வந்து something went wrong னு கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். something went wrong என்ன எக்ஸெப்ஷன் வந்துச்சுனாலும் ஜென்ரலா இருக்கு அப்படின்னா சம்திங் வென்ட் ராங்னு நான் சொல்லிக்கலாம். இப்போ இங்க என்ன பண்றது, சிம்பிளி which is the exception handler here exception dot class. இதுதான் வந்து குளோபல் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர் கிளாஸோட ஒர்க். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இஃப் வி ஹாவ் எனி டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற டேட்டா பேஸ நான் டிபில கிரியேட் பண்ணல. இப்ப எனக்கு எந்த எரரும் வராம அது ரன் ஆகணும், ஏன்னா நான் கிரியேட் இஃப் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இப்ப என்னோட லோக்கல் ஹோஸ்ட் எதுவா இருக்கும், லோக்கல் ஹோஸ்ட் 8085. இப்ப பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆச்சு, எனக்கு எந்த எரரும் வரல. வைனா நான் இனிஷியலி என்னோட டேட்டாபேஸா என்னோட MySQLல இந்த புக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற டேட்டாபேஸை கிரியேட் பண்ணல. இங்க வந்து நான் கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் எக்ஸிஸ்ட் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்ததால ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் பண்ணிடுச்சு. லெட்ஸ் செக் ஆன் த MySQL workbench once. இப்போ என்னோட டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிளி என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. இந்த
பேக்கேஜஸ் இந்த என்ன சொல்றது ஸ்கீமாஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா புக்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இஃப் ஐ ஓபன் திஸ் எனக்கு டேபிள்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு. டு வியூ திஸ் நான் சிம்பிளி இந்த ஐகானை கிளிக் பண்ணனா நான் கிரியேட் பண்ண ஃபீல்டோட எனக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் ஆட்டோமேட்டிக்கா தான் கிரியேட் பண்ணிருக்கேன். மேனுவலி ஐ ஹாவன் கிரியேட்டட். ஓகே, இப்ப நம்ம கிரியேட் பண்ண எல்லா ஏபிஐஸும் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்மேன்ல செக் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நான் ஒரு நியூ ரெக்வஸ்ட் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங் டு போஸ்ட் ஆல் த not all the to post book. அப்ப first post mapping localhost :8085 slash இப்ப API slash books which is going to be a post mapping. நான் request bodyல கொடுத்திருந்தேன் காட்டிக்கு. இங்க request body வந்து raw JSON open close curly bracket. அதுக்கு அடுத்து first நான் என்ன பண்ணணும்னா simply double quotesல title provide பண்ணணும் and after that colon again double quotesல title of the book is Java நான் provide பண்றேன் and then at the next one author inside quotes double quotesல Agni Chitra. Okay, again comma. After this price is a double price colon price வந்து 500.00. After that again comma, then inside a double quotes ISBN which is something a number. நான் வந்து ரேண்டமா நான் ஸ்ட்ரிங்ல ப்ரொவைட் பண்ண காட்டிக்க LMEW0009923 கொடுத்துறேன். இப்போ இந்த ரெக்வெஸ்ட நான் சென்ட் பண்ண அப்படின்னா இங்க பாருங்க 200 ஓகே ஐடி 1 ஆயிடுச்சு. எகெயின் வந்து நான் இப்ப சிம்பிளி ஜாவாக்கு பதிலா ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் ஒரு புக் வந்து கிரியேட் பண்றோம் which is going to be created by Agni space Chitra 500. This is 24. Okay, if I send இப்ப ID2 again ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு. After this MySQL ஒரு புக் கிரியேட் பண்ணலாம் which is created by Agni. Then it should be 300. After that ISBN is 25. If I send இப்ப எனக்கு 3 புக்ஸ் இருக்கு and ID பாத்தீங்கன்னா each and every time one value increase ஆயிருக்கு. First one வந்து 1, then 2, then 3 னா ஆட் ஆயிருக்கு. இப்ப நான் இந்த டேபை டூப்ளிகேட் பண்ணிட்டு get mapping கொடுத்தேன்னா which is to get all the records. So நான் get mapping ப்ரொவைட் பண்றேன். எனக்கு ID 1, 2, 3 இந்த 3 புக்ஸ்மே எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் கெட் புக் பை ஐடி. ஸோ நான் இப்ப என்ன பண்ணும் \1 ப்ரொவைட் பண்ணிட்டு இப்ப நான் சென்ட் பண்ணேன்னா எனக்கு புக் பை ஐடி வந்துருச்சு. இப்ப நான் இதே வந்து 4 ப்ரொவைட் பண்றேன். 4 ப்ரொவைட் பண்ணி சென்ட் பண்ணா புக் நாட் ஃபவுண்ட் வித் ஐடி 400 நாட் ஃபவுண்ட். ஆஃப்டர் திஸ் நான் 5 கொடுத்தாலும் த சேம் திங் தான் வரும். தென் இப்ப 3 கொடுத்தேன்னா எனக்கு 3யோட புக் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்ப வரைக்கும் நம்ம என்னதை API செக் பண்ணிருக்கோம் புக்கை ஆட் பண்றதுக்கு. ஆஃப்டர் தட் கெட் ஆல் புக்ஸ், தென் கெட் புக் பை ஐடி. ஓகே, இப்ப இந்த 3யோட டேட்டா பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு டேபை டூப்ளிகேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ண போறேன் which is going to be a book mapping for the ID 3. நான் சிம்பிளி என்ன பண்றேன் இத காப்பி பண்ணிக்கிறேன். இன்சைட் பாடி நான் என்ன பண்றேன்னா பேஸ்ட் பண்றேன். நான் எப்பயும் ஐடின்ற அட்ரிபியூட்டை சென்ட் பண்ண போறது கிடையாது. ஹியர் ஆத்தர் வந்து என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா அக்னி ஜீன்னு நான் ஆட் பண்றேன். ஓகே, இப்ப நான் சென்ட் பண்ணா என்னோட டேட்டா அப்டேட் ஆயிருக்கும். இப்ப எகைன் வந்து நான் இந்த புக்ஸ் 3 கெட் பண்ணா அக்னி ஜீனா அப்டேட் ஆகி டேட்டா நமக்கு ப்ரொவைட் ஆகும். ஓகே, இப்ப நான் வந்து டெலிட் பண்ணணும். சோ கெட் பை ஐடி பார்த்தாச்சு, புட் பை அப்டேட்டும் பார்த்தாச்சு. இப்ப டெலிட். இப்ப டெலிட் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளி ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் புட் டெலிட்னு கொடுத்து டெலிட் டேட்டா 3. இப்ப என்ன பண்ணிருப்பேன் புக் டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இப்ப எகைன் நான் வந்து டெலிட் 4 கொடுக்குறேன் அப்படின்னா இஸ் தேர் எனி திங்? நோ. அப்ப புக் நாட் ஃபவுண்ட் வித் ஐடி
4ன்னு வரும். இங்க போயிட்டு கெட் ஆல் புக்ஸ் எங்க இருக்கு? ஓகே, இங்க நான் ஐடியை ரிமூவ் பண்ணிட்டு சென்ட் பண்ணனா எனக்கு டேட்டா 1ம் 2ம் மட்டும்தான் வரும். பிகாஸ் 3 வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இந்த ப்ராஜெக்ட் படி நம்ம என்னெல்லாம் புதுசா லேர்ன் பண்ணிருக்கோம்னா வாட் இஸ் பில்டர் மெத்தட்னு லேர்ன் பண்ணோம். ஆஃப்டர் தட் எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்றது, கஸ்டம் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணோம். தென் சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், கஸ்டம் எக்ஸப்ஷன், ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, பில்டர் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணோம். இப்ப நீங்க வந்து இஃப் இன் கேஸ் யூ வாண்ட் டு அவாய்ட் திஸ் பாய்லர் பிளேட் கோட்ஸ், இந்த புக்ஸ் கிளாஸ்ல நான் கிரியேட் பண்ண இல்லையா புக், இந்த பில்டர் மெத்தட்ஸ், இந்த பில்டர் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். கெட்டர் செட்டர்ஸ் அவாய்ட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா லாம்பாக்ன்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டு சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பில்டர் கெட்டர் செட்டர்ஸ் @getter. இப்போ என்கிட்ட அந்த டிபெண்டன்சி இல்லை, ஸோ அதனால வந்து எனக்கு எரர் வரும். அண்ட் தென் @getter. ஆஃப்டர் தட் getter. After that, Control C. After that, all args constructor and then no args constructor. இதெல்லாம் நீங்க வந்து annotate பண்ணிட்டீங்க அப்படின்னா there is no boiler code codes நமக்கு தேவைப்படாது. இஃப் யூ வாண்ட் நீங்க லாம்பாக் வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அனதர் திங் வந்து இஃப் யூ ரிமூவ் திஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், கண்டிப்பா வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நீங்க வந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதனால எப்பயுமே வந்து ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னா நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் இப்ப உங்களுக்கு காலம் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு தெரியும், டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு தெரியும், ரெபாசிட்டரி எப்படி இன்ட்ராக்ட் பண்றதுன்னு தெரியும், அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ஒர்க் பண்றது தெரியும். தென் இப்ப வந்து நீங்க ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணும்போது அது ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட் யூ நீட் டு டூனா another dependency இருக்கு, தட் இஸ் ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ். ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ்ன்றதை ஆட் பண்ணிட்டு நீங்க இப்போ ஒரு டைம் அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க சேஞ்சஸ் பண்ணும்போதும் அது நீங்க வந்து லைவா அப்ளிகபிள் ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணணும்னு கிடையாது. அண்ட் தென் ஹியர் இங்க வந்து ஸ்ப்ரிங் JPA ஷோ SQL ட்ரூன்னு நம்ம கமெண்ட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதனாலதான் இப்ப செலக்ட் ஆத்தர் பிரைஸ் இந்த இந்த SQL queries எல்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? So that's all about this video. I hope library management system மூலமா இந்த ப்ராஜெக்ட் மூலமா we have learned some more stuffs. நமக்கு தெரியாத சில ஸ்டப்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். இஃப் இட்ஸ் சோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் டு தேம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து த சேம் ப்ராஜெக்ட்ஸா இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண சொல்றாங்க. மோஸ்ட்லி ஐ வில் ட்ரை டு create a new channel and upload the same contents in English. I hope it will be helpful for others also. Thank you so much for watching our video. We'll see you in another video. Thank you. Bye bye.